உலகம் முழுவதிலும் இருக்கிற எர்சை தாத்தா சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை மாநகரில் பெரம்பூர் என்ற பகுதியிலே வசித்து வந்த மாநில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த வாரம் மர்ம நபர்களால் தாக்கப்பட்டு மரணமடைந்தார். தமிழக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது சம்பந்தமாக ஒரு சிலரை கைது செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய துணைவியார் திருமதி பொற்குடி அவர்களை சந்தித்து பல்வேறு விவரங்களை அவரிடத்திலே கேட்டறிந்திருக்கிறார்கள். இது பற்றி சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் எடுத்து குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்ற உறுதியை திருமதி பொற்குடி அவர்களிடம் தெரிவித்ததாக நமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். தமிழக முதல்வரே நேரில் சென்று ஆறுதல் கூறியது மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தியுள்ளது மக்களிடத்திலே. அதே நேரத்தில் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அளித்த பேட்டியில் இந்த கொலை சம்பவத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் கோரிக்கை வைத்தபடி இந்த கொலைக்கு பின்னணியாக மிக முக்கியமான புள்ளிகள் இருப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது. எனவே சிபிசிஐடி போலீசார் மற்ற வழக்குகளில் சாதாரணமாக இருந்தது போல் இந்த வழக்கையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் மிக துரிதமாக உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து இந்த நாட்டு மக்களிடத்திலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். நாட்டு மக்கள் முன்பாக நீதியின் முன்பாக நிறுத்தி உடனடியாக தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். நீங்கள் ஆதாரங்கள் எல்லாம் இப்போதே தேடி வைத்து கொண்டு அவங்கள நீங்கள் கைது செய்து வச்சுக்கோங்க. சிபிசிஐடி போலீஸார் உடனே நீதிமன்றத்தில் இது பண்ணி சாட்சிகள்லாம் டக்குன்னு இது பண்ணி அவங்க தண்டனை வாங்கி கொடுங்க. எதுலேயுமே சாதாரணமாக இருக்காது இனிமேல்லாம். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, சட்டம் ஒழுங்கு நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்குன்னு எல்லா கட்சி தலைவர்களும் சொல்கிறாங்க. மக்களும் இப்போ அதை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஆனால் முன்னாடிலாம் எப்படின்னா 144 144 தடை உத்தரவு பல இடங்களில் அவ்வப்போது போடுவாங்க. அந்த சட்டம் இருக்கானே என்னன்னு தெரியல. 144 தடை உத்தரவு இருக்குதானே தெரியல. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி நடந்தால் கூட பாதுகாப்புக்கு 144 தடை போடணும். போட்டு அலர்ட் பண்ணணும் மக்களை. அதாவது ஒரு ரவுடிசம் பண்ணுறவங்களோ மற்ற குற்றச்செயல் ஈடுபடுறது மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு அலர்ட் கொடுக்கணும். அப்படி ஒரு நடவடிக்கை எடுங்க. இனிமேல் எப்போதுமே செக் பண்ணுங்க. பழைய குற்றவாளிகள்லாம் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி மாதத்துக்கு ஒருக்க அவங்கள போய் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுங்க. காவல்துறையில் எல்லாமே ரெகுலராக பண்ணுங்க. முடியலையா, ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுங்க? இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இந்த காவலர்களுக்கும் துப்பாக்கி கொடுத்துருக்காங்க, உயர் அலுவலர்களுக்கும் ஆளுக்கு ஒரு கை துப்பாக்கி கொடுத்துருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணுறீங்க? லட்சக்கணக்கான துப்பாக்கி இருக்கலாங்க தமிழ்நாட்டில். அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, ஏங்க துப்பாக்கி தொடச்சி உள்ளே வைக்கிறீங்களான்னு சொல்லி சில சினிமா காட்சியில் உள்ள இந்த வசனம் வந்திருக்கு. அதனால் நீங்கள் தொடச்சி வைக்கலாம் போதும், இனிமேல் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து காவல்துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு கொடுத்துருக்க துப்பாக்கியை கொஞ்சம் பயன்படுத்துங்க. தயவுசெய்து மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இங்கே 8 கோடி பேர் மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். நீங்கள் துப்பாக்கி இருக்கிற இடமே தெரியாமல் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுக்கறது? தயவுசெய்து இனிமேலாக இது பண்ணுங்க. ஒரு ஆம்ஸ்ட்ராங்கை போன்று, வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்கை போன்று நல்ல மனிதர்கள்லாம் நின்னாலே இருக்க விடுங்க. மக்களுக்கு நல்லது செய்கிறவங்களும் இருக்க விடுங்க. அவங்கள சாதி மதம்லாம் பார்க்காதீங்க. எல்லாருமே சொல்கிறேன், நல்லது செய்கிறாங்களா கூட கொஞ்ச நாள் இருக்கட்டும். இப்படிலாம் சம்பவம் மிக துயரமான சம்பவம். இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பெரிய இதாக இருக்குங்க. தமிழ்நாட்டு பேரே உலகம் பூரா தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த சம்பவத்தினால. அதனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் இனி சுறுசுறுப்பாக இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த அரசியல் தலைவர்களாக ஒரு பாதுகாப்பு கொடுங்க. இப்போது நீங்கள் உங்களுக்கெல்லாம் எவ்வளோ போலீஸ் வராங்க கூட? நான் முதலமைச்சரை தான் கேட்குறேன். அமைச்சர்கள் போலீஸ் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எத்தனை போலீஸ் வராங்க? ஒரு 2 போலீஸ் துப்பாக்கியை கொடுத்து இந்த அரசியல் கட்சி தலைவர்களை கொடுங்கங்க. இந்த அண்ணாமலைக்கெல்லாம் மத்திய போலீஸாரே பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, இராணுவத்தை.
நீங்க இந்த தொல் திருமாவளவன், நடிகர் சீமான் அவர்கள், விஜய் அவர்கள், ரஜினி அவர்கள் எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. எல்லா நடிகர்கள் தலைவருக்கும், அரசியல் கட்சி தலைவருக்கு, எல்லா கட்சி தலைவர் கம்யூனிஸ்டா இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மத்த எல்லா கட்சியும் சின்ன சின்ன கட்சியா இருந்தா கூட பரவால்ல. உங்களோட கூட்டணியா இருந்தாங்கல்ல, எல்லாருக்குமே அப்ப நீங்க வந்து பாதுகாப்பு குடுங்க. பாஜக தலைவருக்கும் குடுங்க. எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு நல்ல பாதுகாப்பு உறுதிப்படுத்துங்கங்க. ஏன் 2, 2 போலீஸ் துப்பாக்கி வச்சு குடுக்க முடியாதா? அதனால என்ன உங்களுக்கு செலவாயிற போகுது? அரசாங்கத்துக்கு என்ன பெரிய நஷ்டம் ஆயிற போகுது? ஒண்ணும் இல்லைல்ல. 2, 2 துப்பாக்கி. எத்தன நாளைக்கு தான் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? அப்ப வரமாட்டாங்கங்க. இனிமேல் சின்ன கட்சி, பெரிய கட்சின்னு பார்க்காதீங்க. எல்லா கட்சி தலைவர்களுக்கும் மிஷின் கன்னோட பாதுகாப்பு குடுங்க. முதல்ல அதுக்கு உத்தரவு போடுங்க. இதுக்கு வந்து மத்திய அமைச்சர்லாம் சொல்ல வேண்டியதில்லைல்ல, மத்திய அரசாங்கம். எதுக்கு அவங்கள எதிர்பார்க்க போறீங்களா? இதுக்கு உங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பாட்டுல தான் இந்த காவல்துறை இருக்குல்ல. எல்லாம் செய்ய சொல்லுங்க. இனிமேல் இது போன்ற நடவடிக்கைகள் சென்னையில் எந்த பகுதியிலும் நடக்கக்கூடாது. குறிப்பாக தமிழ்நாடு பூராமே அலர்ட்டா இருக்கணுங்க காவல்துறை. இந்த திமுக ஆட்சிக்கு மிகப்பெரிய பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அன்னைக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? ஒரே மாசத்துல 130 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலேன்னு சொல்றாரு. புள்ளிவிவரத்த சொல்றாரு. ஒரு மாதத்தில் ஒரு கொலை கூட நடக்கவில்லை என்ற பெயரை தமிழக அரசுக்கு ஒரு கொலை நடக்கல. இந்த பேரை வாங்கி கொடுங்க. அப்படியாவது உலக அளவுல பேர் வாங்க தமிழ்நாடு அரசு. இதுல கண்ணும் கருத்துமா இருங்க. மக்களுக்கு பாதுகாப்பு தாங்க முக்கியம். பணம் முக்கியம் கிடையாது. நீங்க ரூ. 1000 குடுத்தாப்புல அதுவும் முக்கியம் கிடையாது. வீட்டுக்கு ரூ. 1000 குடுக்குறீங்க. அது இருக்கட்டும். ஆனா உயிர் பாதுகாப்பு வேணும்லங்க. பயந்துட்டாங்கன்னா எப்படி வெளிய போ முடியும்? அதனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், திறமையான முதலமைச்சர் அவர்கள் இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிறார்கள். மீண்டும் நல்ல முறையிலே நடவடிக்கை எடுத்து, இந்த நம்முடைய வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங்கின் கொலை வழக்கில் குற்றவாளிகளை விரைந்து செயல்பட்டு கைது செய்ய வேண்டும். அவர்கள் உரிய தண்டனை உடனே பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவருடைய பின்னணியில் இருக்கிறவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவங்க மட்டும் குற்றவாளி கிடையாது. இன்னும் ஒரு பெரிய கூட்டமே இருக்கு. அத நீங்க கண்டுபிடிங்க. எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்கல்ல. எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கு. ஓடுறத ஒருத்தன், உள்ள அகப்பட்டிருக்க ஒருத்தன். நம்ம எல்லாருமே ஸ்க்ரீன்ல பார்த்துட்டாங்கல்ல. கேமரால எடுத்தத பார்த்துருக்காங்க. பூரா ஒல்லி ஒல்லி ஆளா ஓடுறான். ஆனா நீங்க புடிச்சதுக்கு அப்புறம் குண்டா குண்டா சட்டியா பிடிச்சிருக்கீங்க. அண்டா மாரி. அத எப்படி நம்புவாங்க மக்கள் வந்து? அதனால தயவுசெய்து உண்மையான குற்றவாளிகளை விரைவில் கைது செய்யுங்க. அவங்களுக்கு தண்டனைய குடுங்க. பின்னணியில யார் இருக்கான்னு சொல்லி யாரா இருந்தாலும் சரி, அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்கங்க. யாருக்கும் பயப்படாதீங்க. இன்னும் 2 வருஷம் நீங்க தானே ஆட்சியில இருக்க போறீங்க. அடுத்தும் நீங்க தானே வரப்போறீங்க. அந்த நம்பிக்கை இருக்குல்ல. யாரெல்லாம் பிடிச்சு உள்ள போடுங்கங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து பணம் ஒரு முக்கியமே கிடையாது. அதிகாரம் இருக்குல்ல, பயன்படுத்துங்க. நல்ல பேர வாங்குங்க. அடுத்து வந்து நம்முடைய உதயநிதி அவர்களுக்கு ஒரு ட்ரெய்னிங்கா இருக்கட்டும். அவருக்கும் கொஞ்ச நாளைக்கு இந்த உள்துறையில கொஞ்சம் பொறுப்ப குடுத்து விடுங்க. அவரும் பார்க்கட்டும், காவல்துறைய. அந்த அளவுக்குலாம் ஏற்பாடு பண்ணுங்க. சரி, இந்த வழக்க வந்து நம்முடைய வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் வழக்க வந்து தீவிரமா கொண்டு போறீங்க. அடுத்து இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில மாணவி சிறுமதி இறந்தாங்கல்லங்க. அந்த வழக்கு இதோட சேர்த்துக்கோங்கங்க. சிபிசிஐடி தானே பார்த்துட்டு இருக்காங்க. மறுபடியும் அதுல வந்து மறு விசாரணை நடத்த சொல்லுங்க சிபிசிஐடி. புது புது அதிகாரிகள போட்டு. இப்ப எப்படி ஆணையர மாத்துனீங்க, அதே மாரி அங்க புது அதிகாரிகள போட்டு. இப்பவும் சிபிசிஐடி அதிகாரிகள மாத்துங்க. மாத்திட்டு புதுசா ஒரு விசாரணைய சிறுமதிக்காக நியமனம் பண்ணுங்க. அப்படி இல்லையா, இந்த 2 வழக்குக்குமே சிபிஐ விசாரணைக்கு கொண்டு வாங்க. நீங்க உத்தரவு போட்டா சிபிஐ வந்துரும். நீங்க லெட்டர் அனுப்புனா போதும். ஒரு லெட்டர் அனுப்பிட்டீங்கன்னா, ஆ மத்திய அரசுக்கு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு நிம்மதியா இருக்கலாம். தலைய கழுவிட்டு நீங்க பாட்டுக்கு பேசாம இருக்கலாம். அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் 2க்குமே சிபிஐ விசாரிச்சா நல்லதுன்னு நெனைக்கிறேன். நம்முடைய மாநில அரசுக்கு நிம்மதியா இருக்கும். யாரும் நம்மட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. எல்லாம் சிபிஐ பார்த்துக்கலாம்னு பேசாம அமைதியா இருப்பாங்க. ஜூலை 12ஆம் தேதி வந்தா, சிறுமிதிக்கு 2 ஆண்டு நிறைவு அடைகிறது. மரணம் அடைந்து 2 வருஷம் முடிய போகுது. 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி அவங்க குடும்பத்தார் நடத்த போறாங்க. சிறப்பா நடத்தணும்னு நெனச்சிருக்கிறாங்க. அதனால 2 வருஷம் முடிஞ்சு போச்சு. ஒரு விசாரணை இல்லைன்னா எப்படிங்க? அதனால தமிழக அரசு நான் சொல்றேன். சிபிசிஐடி நீங்க புதுசா போட்டுலாம் விசாரிக்க வேண்டாம். சிபிஐட்ட ஒப்படைச்சிருங்க. அந்த வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் வழக்கையும் சிபிஐட்ட ஒப்படைச்சிருங்க. நிம்மதியா இருங்க. ஒண்ணு அப்படியா செய்யுங்க. வேகமா நடக்கிறதுக்கு அது ஒரு இதா இருக்கும். சிபிஐ வேகமா நடத்துவாங்க. இந்த அதிகாரிகள மாத்துனதெல்லாம் இருக்கட்டும். அ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க இப்போ வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த 2 வழக்குலயும் வழக்கறிஞர் ஆம்ஸ்ட்ராங் அ வழக்குலயும், சிறுமிதி வழக்குலயும் சிபிஐ விசாரணைக்கு மாத்துங்க. முயற்சி பண்ணுங்க. முதலமைச்சர்ட்ட கேட்டுக்கிறேன். வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தமிழக அரசை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.